ஜெபம் செய்வோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த பொல்லாத உலகத்திலே கர்த்தாவே, நல்ல ஒருவரும் இல்லை, ஆனால் நீர் ஒருவரே நல்லவராக இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கரமே எங்களை அரவணைத்துக் கொள்கிறது கர்த்தாவே. இந்த மாலை வேளையில் உம்முடைய அன்பின் கரம் எங்களை அரவணைக்க வேண்டுமே கர்த்தாவே. கபட நாவு, பொய், சூது உள்ள உதடுகள், இவைகளிலிருந்து நாங்கள் தப்பிவிக்கப்பட வேண்டுமே கர்த்தாவே. ஆண்டவரே, மாயை பேசும் பொய்யான உதடுகள், இதிலிருந்து தப்பி வைக்கப்பட வேண்டுமே. இதனாலே காயப்பட்டு கிடக்கின்ற அநேக பேரை தேற்றுவீராக, அநேகர் உதடுகளை தொடுவீராக. ஆண்டவரை வஞ்சகத்தினாலே ஆண்டவரை பீடிக்கப்பட்டிருக்க அநேக மக்களை தேற்றுவீராக. இந்த நாளில் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வெளிச்சமாக இருக்க கடவுது. உம்முடைய வார்த்தை எங்களுடைய இருளை அகற்ற கடவுது. நீர் எங்களுக்கு கிருபையாக இருக்க கடவுள். இயேசு மூலமே நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சங்கீதம் 120. நெருக்கம், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நெருக்கம். நேற்றைய தினத்திலே உலகத்திலே உங்களுக்கு உத்தரவு உண்டு என்று பார்த்தோம். இன்றைய தினத்தில் நெருக்கம். எப்படி நெருக்கம் வரும்? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 1000 ரூபாய் இருக்கின்ற பொழுது 1200 ரூபாய் தேவைப்பட்டால் அது ஒரு நெருக்கம். சயின்ஸ் தான் படிச்சிருக்கோம், ஆனால் மேக்ஸ் படித்தா தான் வேலை. அந்த வேலையும் வேணும். திருமணத்தை வைத்து ஆகிவிட்டது, பதிவு பண்ண ஆகிவிட்டது, நாள் குறித்தாகிவிட்டது. ஒருவர் நம்பியிருந்தேன், ஆனால் அவர் தரவில்லை. ஒரு நெருக்கம். அப்போ இந்த நெருக்கத்திலே எல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். இதுதான் முக்கியம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மலேசியாவுக்கு ஒரு ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். மலேசியாவுக்கு ஊழியத்துக்கு போயிருக்கின்ற பொழுது அங்கே மலேசியா பாஸ்போர்ட் அதிகாரிகளால் தடுத்து நிறுத்தப்படுகிறேன். கூப்பிட்டு கொண்டு போன ஊழியர் சொல்கிறார், ஐயா, 1 மாதம் விசாவில் வந்தவன்னு சொல்லுங்கள், அப்போ தான் விடுவாங்க. இல்லை என்றால் என்ன செய்வார்கள், திருப்பி அனுப்பி விடுவார்கள் ஐயா என்று எனக்கு அறிவுரை வழங்கப்படுகிறது. அழைத்து கொண்டு போனவர். நான் அந்த இடத்திலே உட்கார்ந்து அந்த பாஸ்போர்ட் அதிகாரி முன்பதாக நான் உண்மையை தான் பேசுவேன் ஆண்டவரே என்று ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொண்டேன். நான் அந்த பாஸ்போர்ட் அதிகாரத்தில் நிற்கிறேன். ஆங்கிலத்தில் கேட்கிறார், என்ன பர்பஸுக்காக அங்கே வந்தீர்கள்? அப்பொழுது நான் அவரிடத்தில் சொன்னேன், மலேசிய கிறிஸ்துவ நண்பர்கள் என்னை அழைத்திருக்கிறார்கள். அவர்கள் இந்தியாவுக்கு வருவார்கள், எங்களுடைய வீடுகளுக்கு தங்குவார்கள். நான் அவர்களுடைய வீடுகளுக்கு இப்பொழுது செல்வேன். அவர்கள் கூப்பிடுகிற இடத்துக்கு நான் அழைத்து செல்வேன், ஆண்டவரை பற்றி பேசுவேன். ஓகே. அவர் சொன்னார், நீங்கள் போகலாம், அவர்கள் அழைத்த மற்ற இடங்களுக்கு நீங்கள் செல்லக்கூடாது. இல்லை ஐயா, நான் செல்ல மாட்டேன், அவர்கள் கூப்பிடுற இடத்துக்கு நான் செல்லுவேன். நீங்கள் உண்மையை பேசி இருக்கிறீர்கள், நீங்கள் மலேசியா நாட்டுக்குள் போகலாம். எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். அந்த நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். எப்படி கூப்பிட்டேன்? ஆண்டவரே, ஒரு பொய்யை சொல்லி ஒரு நாட்டுக்கு போகணுன்னா அந்த ஊழியம் எனக்கு வேண்டாம் கர்த்தாவே, என்னை நீங்கள் வேணால் திருப்பி அனுப்பிடுங்க கர்த்தாவே. உண்மையை சொல்லி நான் ஊழியம் பண்ணலைன்னா நான் எதுக்கு ஊழியக்காரன் நான் உள்ளே போன ஆண்டவரே. ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அது ஒரு சரியான நெருக்கடி. மலேசியாவுக்குள் வந்து விட்ட பிறகு நுழைவதற்கு அவ்வளவு நெருக்கடி மத்தியிலும் உண்மையை பேசி நான் உள்ளே சென்றேன். அது இன்று வரைக்கும் எனக்கு ஒரு திருப்தியை கொடுக்கிறது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், உனக்கு எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் சரி, நீ கர்த்தரை மறுதளிக்காத, பின்வாங்கி போவாத. உண்மையை சொல்கிறத விட்டு பின்வாங்கி போகாத. அங்கே தானியலுக்கு அங்கே வந்து பலவிதமான நெருக்கடி வருகிறது. ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவன் தன்னுடைய உண்மையை காத்து கொண்டான். எப்பொழுதும் போல 3 வேளை ஜெபம் பண்ணான். ஒருவேளை 2 வேளை ஜெபம் பண்ணால் கூட கர்த்தர் ஒரு மாதிரி பார்த்துருக்கலாம். 3 வேளையும் ஜெபம் பண்ணான். அங்கே ராஜாவுக்கு தூக்கம் வரல. அவனை உயர்ந்த இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நெருக்கத்திலே எல்லாம் கர்த்தரை நீ தேட வேண்டும். ஆண்டவரே, எனக்கு இவ்வளவு தான் இருக்குது ஐயா, இந்த மாதம் பட்ஜெட் எனக்கு இவ்வளவு தேவைப்படுகிறது ஆண்டவரே, 2000 ரூபா தான் கையில் இருக்குது ஆண்டவரே, 200 ரூபாயை நம்முடைய காணிக்கையாக நான் கொடுத்து விட்டேன் ஆண்டவரே. கர்த்தர் என்ன செய்வார் நீ பார்த்துக்கிட்டே இரு. அந்த நெருக்கடியின் மத்தியிலும், அந்த நிதி நிலைமை மோசமாகிற சூழ்நிலையிலும் வீட்டுக்கு வந்துற ஊழியக்காருக்கு நீ காணிக்கை கொடுக்குறாயா? கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கார். ஓஹோ, இன்றைக்கு 11 மணிக்கு இவனுக்கு 5000 ரூபா தேவைப்படுது, ஆனால் 500 ரூபாய் எடுத்து காணிக்கையை கொடுத்துட்டானே, அந்த செக்கை ஆண்டவர் பாஸ் பண்ணுவார். உன் நெருக்கடியிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என்னுடைய வாழ்க்கையிலெல்லாம் அந்த நெருக்கடியான காலகட்டங்களில் ஆண்டவரை தேடி நான் பெற்ற நன்மைகள் ஏராளம்.
நீனும் உன்னுடைய நெருக்கடி நீ அங்கங்க சோர்ந்து போகாதே, தளர்ந்து போகாதே, அண்ணன் தம்பியை தேடி ஓடாத, சொந்தங்களை தேடி ஓடாத, கர்த்தரை தூக்கி ஓடு. அவர் பேசுவார். ஒரு ஃபோன் கால் வரும், உன் கடன்லாம் அடப்பட்டு போயிடும். ஒரு ஃபோன் கால் வரும், உனக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும். ஆகவே உன்னுடைய நெருக்கடியிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அவர் உன்னை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். தேவனே, உம்மை சோத்தரிக்கிறோம். நாங்கள் நம்பி இருக்கிற கண்மலையே உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அநேகம் பேருடைய நெருக்கடியிலிருந்து அநேகம் பேரை விடுதலையாக்குங்க கர்த்தாவே. ஆண்டவரே, ஊருக்கு போகிற வழியிலே அறியாத நாளே தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. வழிகளை காண்பிப்பீராக, விளைச்சலுக்கு ஏற்ற இடத்தை காண்பிப்பீராக, மேய்ச்சல் கூறிய இடத்தை காண்பிப்பீராக. ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே, எந்த ஒரு மனிதனும் தன்னை மாய்த்து கொள்ளாதபடி ஆண்டவரே, இந்த உலகத்தில் இடம் இருக்கிறது ஆண்டவர், வாழ வழி இருக்கிறது ஆண்டவரே, அந்த வழிகளை காண்பித்து கொடுங்க தாப்படே. எங்களுடைய நெருக்கடியிலிருந்து விசாலத்தில் கொண்டு வருகிற நீர் ஒருவரே கர்த்தாவே. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து ஆண்டவருக்கு எட்டாதும் ஆச்சரியமான காரியங்கள் நடப்பித்தார் என்று தாவீது சொன்னபடி ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஆண்டவர் எட்டாதும் தெரியாதமான காரியங்கள் நடப்பிப்பீங்க கர்த்தாவே. யாருக்கு தெரியும் ஆண்டவர்? இன்றைக்கு துன்பப்பட்டு கொண்டிருக்கிற, இன்றைக்கு பைசாவுக்கு வழி இல்லாத இந்த தம்பி நாளை கோடீஸ்வரனா ஆகலாம் கர்த்தாவே. யாருக்கு தெரியும் கர்த்தாவே? நான் அழகிலேயே எனக்கு திருமணம் ஆகாது என்று நினைத்து கொண்டிருந்த மகளே ஆண்டவர் உயர்ந்த பணக்காரர் வந்து திருமணம் புரிய முடியும் கர்த்தாவே. யாருக்கு தெரியும் கர்த்தாவே? ஆண்டவரே, நான் எப்படி நீச்சல் அடிப்பேன், நான் திக்குவாய் உள்ளவனே ஆண்டவரே கர்த்தாவே. அன்றைக்கு ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே, மோசே முறையிட்ட பொழுது ஆண்டவரே ஆரோனை துணையாக அனுப்பி அவரை ஆண்டவரை மோசே ஆண்டவர் ஒரு பெரிய ஜனத்துக்கு ஆண்டவரே கர்த்தாவை வழிகாட்டியாக தீர்க்கதரிசியாக கொண்டு வந்தவர் நீர் கர்த்தாவே. உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை கர்த்தாவே. நெருக்கடியிலே தேடுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை கர்த்தர் தென்படுவீராக, அவருடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வீராக, விசாலமான இடத்துக்கு கொண்டு வருவீராக. இயேசுவினுடைய வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென்.